ஜோதிட சாஸ்திரப்படி ஒருத்தரோட ராசி மற்றும் அவங்களோட நட்சத்திரமானது அவங்களோட எதிர்கால வாழ்க்கை, நிதிநிலை, காதல் வாழ்க்கை, விசேஷ ஆளுமைகள், அது மட்டும் இல்லாம அவங்களோட நேர்மறை, எதிர்மறை குணங்கள்ல ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த வகையில குறிப்பிட்ட சில ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே ரகசியம் காக்கிறதுல கில்லாடியா இருப்பாங்க. வாழ்க்கையில் முழுவதும் கூட இவங்களால ஒரு உண்மையை யார்ட்டயும் சொல்லாம இருக்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு 3 ராசிகள நம்ம பார்க்க போறோம். ரகசியம் இயல்பாகவே காக்கக்கூடிய ராசிகள் யார் யாரு அப்படிங்கிறத தொடர்ச்சியா அந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க தெரியும் துளியம் சேனல். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் ராசியான விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே மர்மமான இயல்புக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க. இவங்க தங்களோட தனிப்பட்ட ரகசியங்களையும் சரி, மற்றவங்களோட ரகசியங்களையும் சரி, வெளியில சொல்றத விரும்புறது கிடையவே கிடையாது. இவங்க எல்லாத்துக்கும் மேலா நம்பிக்கைய மதிக்கக்கூடிய தன்மை உடையவங்களா இருப்பாங்க. இவங்க ஒண்ணுல நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னா, அத தீவிரமா எடுத்துப்பாங்க. விசுவாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வெறும் வார்த்தை கிடையாது. இவங்கள்ட்ட நம்பி ஒரு சொல்லப்பட்ட ரகசியங்கள வாழ்நாள் முழுவதும் கூட காப்பாற்றுவதில வல்லவர்களா இருப்பாங்க. காப்பாத்தணும் அப்படிங்கிறதுல உறுதியாவும் இருப்பாங்க. அடுத்த ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசி. மகர ராசியில பிறந்தவங்க ஒழுக்கம் மற்றும் பொறுப்பான மனநிலைக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க. இவங்க ரகசியம் காக்கிறதுல தலைமை இடத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க தங்களோட மனத நாடகமான பாணியிலயோ, இல்ல வதந்திகளையோ மூழ்க விட மாட்டாங்க. இதனால இவங்கள்ட்ட சொல்லப்படக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே எந்த நிலையிலும் மற்றவர்கள் காதுக்கு போகாது அப்படிங்கிறத உறுதியா நீங்க நம்பலாம். அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரங்க எப்பவும் பேசுறத விட கேட்பதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. இயல்பாகவே கற்பனை திறன் அதிகம் கொண்ட இவங்க மற்றவர்கள் உணர்வுகளை ஒரு பஞ்சு போல உள்வாங்கிக்குவாங்க. யாராவது என்னட்ட நம்பிக்கை வைக்கும்போது அவங்களோட உணர்ச்சிக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கும் குணம் இவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும். அதனால ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயங்கள மற்றவர்கள்ட்ட பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. அந்த குணம் அவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 ராசியில பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன பதிவு செட் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.